அல்லேலூயா. இது கிறிஸ்தவர்களுக்கு கேட்க கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் கிறிஸ்தவர்களை உண்டாக்க வரவில்லை. யாவாகிய தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தது கிறிஸ்தவர்களை உருவாக்கவல்ல. அவர் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அப்படியானால் யூத மதத்தை நிறைவேற்ற வந்தேன், யூத மதத்தின் கிரியைகளை அழிக்க வரவில்லை. அல்லேலூயா. நீ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யூதர்களுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது, புறஜாதிகளாகிய நமக்கென்று கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் பிறந்த நேரம் வசம்பு தேய்க்கலன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ மதம்னு சொல்றியே, எது கிறிஸ்தவ மதம்? ஒரு நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்லிடுறேனே. நம்முடைய நாட்டில் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருந்தார். இந்தியாவின் அரசியல் சாசன சட்டங்களை வகுத்த ஒரு மனிதர். இவர் இந்து என்ற கவசத்திற்குள் நான் இருக்க மாட்டேன், இந்துக்களின் மத்தியில் இந்து என்கின்ற அடைமொழிக்குள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசங்கள் இருக்கிறபடியினால் நான் இந்து அல்ல என்று சொல்லி இந்து மதத்தை விட்டு வெளியில் வந்தார். வந்தவர் முதலில் தான் தேர்ந்து கொண்ட மதம் கிறிஸ்தவ மதம். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இங்கேயும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி புத்த மதத்திற்குள் கடந்து போனார். சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் நினைக்கிறேன், கிறிஸ்தவ மதம் எது? ஆர்சியா, சிஎஸ்சியா, பெந்தகோஸ்தே, லண்டன் மிஷனா, லுத்தர் மிஷனா, சேர்வ் மிஷன், ஆர்பியா, எது கிறிஸ்தவ மதம்? இல்லை. ஏதோ ஒன்று என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்தவ மதம் என்கின்ற அடிப்படையில் பல பிரிவுகள். ஒருவன் புத்தி தெளிந்தவன் எவனாவது ஒருத்தன் இருந்தால், நான் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவ மதத்துக்குள் போகிறேன் என்று போனால் அவன் எந்த மதத்தில் போவான்? ரோமன் கத்தோலிக்க மதத்திற்குள் போவானா? புரொட்டஸ்டன்ட் மதத்துக்குள் போவானா? பெந்தகோஸ்தே மதத்துக்குள் போவானா? சால்வேஷன் ஆர்மி மதத்திற்குள் போவானா? எந்த மதத்துக்குள் அவன் போக வேண்டும்? எது கிறிஸ்தவ மதம்? புரியவில்லை நமக்கு. வெளிச்சமில்லை, இருளான வாழ்க்கை. அதனால்தான் அம்பேத்கர் நினைச்சார், இதை விட்டுட்டு நம்ம வெளியில போயிடுவோம். யோசிக்கிறீங்களா? புத்தி உள்ளவன் வெளியே போயிடுவான். இன்றைக்கு நான் உங்களை புத்தி உள்ளவர்கள் என்று நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்களும் கிறிஸ்தவத்தை விட்டு மெசியானிக் மத மார்க்கத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. மேசியாவை உடையவன் அவருடையவனாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆனபடியினால் நீங்கள் அவருக்குள் கடந்து வந்தீர்கள். நீங்கள் கடந்து வந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருப்பீர்கள். யாவாகிய யாசுவா மேசியாவை ஆராதிக்கிற வரைக்கும் நீங்கள் அவருக்குள் இருப்பீர்கள். அந்த ஆராதனையில் அவிசுவாசம் கடந்து வந்தால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். எறியப்பட்ட இடம் அக்கினி இருக்கிற இடத்திற்குள் நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 மரம், இந்த 2 மரத்துடைய குணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்ப நீங்க காட்டொலிவோ மரமாகிய புறஜாதிகளாக இருந்த நீங்கள் இப்போது ஒலிவோ மரத்தோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா.